ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி டீ டைம் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கும் அதே குழுக்கள் அந்த டாபிக் பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இந்த குழுக்கள் செயல்படக்கூடிய விதங்கள் பார்த்தாச்சு. குழந்தை கடத்தல் மற்றும் கொலை செய்வது, இது எல்லாத்துலேயுமே இந்த குழுக்களுடைய ஈடுபாடு ரொம்ப அதீதமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா அந்த குழுக்களுடைய செயல்பாடுகள் வந்து குடும்பங்களில் அதீதமாக இருக்கும். குடும்பத்திலேருந்து ஆரம்பித்து தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநபர்களுக்கு போகும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு அரவணைப்பு இல்லாமல் ஒரு செய்தி கூட வெளிநபர்களுக்கு போவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த குழுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தது நம்ம பயணிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வீண் வம்பு கண்டிப்பாக வளர்ப்பாங்க. உங்களது குடும்ப விஷயங்களை மட்டுமே பேசி 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 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணம் சம்பாதிப்பதில் நம்பர் 1 குறியாக இருப்பாங்க. இரண்டாவது விஷயம், நம்ம ஒரு துறையில் மேலே வரக்கூடாது. இது 2 தான் அவங்களுடைய மெயின் மோட்டிவ். ஒரு துறையில் நம்ம கால் பதிக்கக்கூடாது. இரண்டாவது, நம்மளுடைய பெயர் புகழ் வந்து வெளியில் வரக்கூடாது. இந்த 2 விஷயத்திற்காக தான் இந்த கெடுதல் குழுக்கள் அப்படிங்கிறது குடும்பங்களிலிருந்தே ஆரம்பிக்கும். வேறு எந்த விஷயத்திற்கும் கிடையாது. இன்னும் நம்மளுடைய பெயர் புகழ் அதீதமாக சமூகத்திலும் இல்லை மக்களிடத்திலும் பரவுது அப்படின்னா, அதை கெடுப்பதற்கு என்னென்ன சதி செயல்கள் செய்யணுமோ அத்தனை சதி செயல்களும் இந்த கெடுதல் சார்ந்த குழுக்களால் செய்யப்படும். அது குடும்பங்களில் இருந்தாலும் சரி, அல்லது நம்ம பொதுவாக வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்தாலும் சரி, அது குடும்பங்களில் வசிக்கக்கூடிய இடங்களில் இருந்தாலும் சரி. அவர்களுக்கு தேவை 1 பணம், 2வது பெயர் புகழை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழுக்கள் சார்ந்த நபர்கள் பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வாங்க. பணத்திற்காக கொலை செய்வார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ பணம் அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டிவ். பணம் கொடுத்தால் மக்களை ஈஸியாக மாற்றலாம், அதே மாதிரி குடும்ப நபர்களையும் ரொம்ப ஈஸியாக மாற்றலாம். இப்போ என்னை பற்றி அவதூறு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எதிரியானவர் கண்டிப்பாக அவர்களுக்கு பணம் கொடுத்து அதை சார்ந்த விஷயங்கள், என்னை பற்றி அவதூறாக பேசுவது, புகைப்படங்கள் சித்தரிப்பது, வலைத்தளங்களை உருவாக்குவது, அதற்கான நபர்களை சேகரிப்பது, ஆயுதங்களை உருவாக்குவது, நீங்கள் படங்களில் பார்க்கக்கூடிய அனைத்துமே நடக்கும். அதாவது இப்போ ஒரு ஆளை போட்டு தள்ள, இந்த பொண்ணு வந்து இப்போ மேலே வராங்க, இவங்க ஆள் இருந்தால் தானே பேசுவாங்க, போட்டு தள்ளிட்டா முடிஞ்சிருச்சுல. ஸோ இந்த விஷயங்களுக்காக பயமுறுத்துவது. அடுத்து குடும்ப உறுப்பினர்கள், இப்போ எனக்கு வந்து நான் யார் மேலே அதீதமாக பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கண்காணிப்பாங்க. ஸோ அவர்களை வந்து வைத்து மிரட்டுவது. நீ வந்து இதெல்லாம் ஒத்து போகலை, அட்ஜஸ்ட் பண்ணி போகலை அப்படின்னா உன் குழந்தைய கொன்றுவேன், இல்லை உன் கணவரை கொன்றுவேன், இல்லை அரெஸ்ட் பண்ணுவேன், இல்லை நான் மிரட்டுவேன். இது எல்லாமே படங்களில் பார்க்கக்கூடியது தான் நிஜ வாழ்க்கையிலையும். இது நானும் அனுபவித்திருக்கிறேன். இதுதான் வந்து நம்மளை ஒரு துறையில் சாதிக்க விடாமல், நம்மளது பணிகளை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய குழுக்களின் செயல்பாடுகள் அதீதம். குடும்பங்களிலிருந்து தான் இது மிகவும் ஆரம்பிக்கிறது. இப்போ நான் வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இல்லை என்னுடைய அப்பா பெருமையாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய பொண்ணு வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு சொல்கிறார். என்னுடைய பொண்ணு வந்து மாவட்ட ஆட்சியராக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறார். ஆனால் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன ஆகும்? என் பொண்ணு வரல, உன் பொண்ணு வந்துருச்சா, எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு என்னென்னலாம் பண்ணுச்சு, இந்த பொண்ணுக்கு யாரோடையாவது தொடர்பு இருக்கா, இல்லை தொடர்பு ஏற்படுத்துகிற மாதிரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பலவிதமான சதி செயல்கள், சூழ்ச்சி வலைகள் அவர்களை சார்ந்த நபர்களால், அதான் சொன்னேன் இல்லையா, மறைமுகமாக செய்யப்படக்கூடும். அந்த நபர்கள் நமக்கு உறவினர்களாக இருக்க மாட்டார்கள், ஆனால் உறவினர்கள் அல்லாத வெளிநபர்களால், உறவுக்காரர்களால் செய்யப்படக்கூடிய சதி செயல்கள் ஏராளம். இது குடும்பங்களில் ஆரம்பிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த குழுவினுடைய செயல்பாடுகள் மிக அதீதம். ஒன்று விஷயந்தான், நம்ம மேலே முன்னேறுவது பிடிக்காது, நம்ம நல்லா வாழ்கிறது பிடிக்காது. இந்த 2 விஷயங்களுக்காக மட்டும்தான் ஒருவரை பற்றி அதீதமாக மீடியாக்களிலும் சரி, அல்லது வன்முறையை தூண்டுவதிலும் சரி குறிப்பாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு உதவக்கூடிய படைகள் தான் இந்த கூலிப்படைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? இவர்கள் எல்லாமே பணத்திற்காக செயல்படக்கூடிய அமைப்புகள் தான், குழுக்கள் தான். ஏராளம் கெடுதலை செய்யக்கூடியது, சமூக சீர்கேடுகளை உருவாக்கக்கூடியது, குடும்ப வன்முறைகளை உருவாக்கக்கூடியது, ஒருவரின் நற்பெயரை கெடுப்பது, பணியை செய்ய விடாமல் தடுப்பது, இவை அனைத்துமே குழுக்களை சார்ந்த செயல்பாடுகள் தான். அது அனைத்துமே குடும்பங்களிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. இதன் மூலியமாக தான் வெளிநபர்களுக்கு போகின்றது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையான விஷயம். ஸோ தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நன்றி.